வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ், நான் ஒலியோவியன் பேக் வித் another travel vlog. போன எபிசோடில் ட்ரிவாண்ட்ரம் சீரீஸில் கோவளம் பீச்சுக்கு நீங்கள் எப்படி போகணுன்றதை பார்த்துருப்பீங்க. இப்போ கோவளம் பீச்சில் கிளம்பி டுவர்ட்ஸ் ஆழிமலை சிவன் கோயில் போயிட்டுருக்காங்க. இந்த கோயில் லொக்கேட் ஆகியிருக்குது ஒரு கிளிஃப் ஏரியாவில் தாங்க. அண்ட் அதுக்கு போகிற வழியெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனிஷாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த பைபாஸ் ரோடு இருக்குங்க. ஸோ இந்த ட்ராவலே சூப்பராக இருக்குது. அதாவது கன்னியாகுமரி ட்ரிவாண்ட்ரம் பைபாஸே ஒரு சீனிக் வியூன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோவளத்துலேருந்து 8 கிலோமீட்டரும் ட்ரிவாண்ட்ரம் சென்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அரேபியன் சீயோட கிளிஃப் ஏரியாவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ வாங்க டிலே பண்ணாமல் நேர வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் கன்னியாகுமரி பைபாஸ்லேருந்து வரும்போது ஆழிமலைக்கு ரோடு ஒன்று ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ நீங்கள் எந்த டைரெக்ஷன் வரீங்களோ ஆழிமலைக்கு ரோடு பிரியும். அந்த ரோடு பிரிஞ்ச கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆழிமலை சிவன் கோயில்னு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் இருக்குங்க. பஸ்ஸில் வரவங்களுக்கு இங்கே பஸ் ஸ்டாப்புமே இருக்குது, ஆட்டோஸ் எல்லாமே இருக்குது. வண்டியில் வரவங்க இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே தான் இப்போ போகணும். இதுக்குள்ளே போனால் ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஆழிமலை கோயில் வந்துடும். மெயின் ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆழிமலை கோயிலுக்கு ஒரு பைபாஸ் ரோடு சர்வீஸ் ரோடு ரைட்டில் பெரியவங்க லெஃப்டில். ஸோ அதில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா மூலையிலையுமே ஆழிமலை டெம்பிள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஐயோ அப்பா, இங்கே வேறு ரோடு எவ்வளோ தூரம் ஸ்லோப்பாக கீழே இறங்குதுன்னு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆழிமலை கோயில் வந்தாச்சுங்க. ஆழிமலை கோயிலில் நம்ம வண்டியும் பார்க் பண்ணியாச்சு. ஹெல்மெட்டு திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுட்டு இது தாங்க கோயில். இதுதான் சிவன் கோயில். அதுவும் அங்கே பின்னாடி தெரியுது பாருங்கள், அதுதான் சிவன் சிலை. ஸோ இப்போ அதை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளிஃப் ஏரியாவை கொஞ்சம் பார்க்கலாம். பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பார்க்கிங் இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட், 2 வீலர் பார்க்கிங் இங்கே, கார் எல்லாமே உள்ளே போகும் அந்த பக்கம். இந்த இடத்த இங்கேருந்து ஒரு வாட்டி பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ அப்படியே பார்க்கிங்லேருந்து பின் பக்கமாக வந்தீங்கன்னா கீழே குளிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க. தொட்டி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க குளிக்கிறதுக்கு. கீழே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், அரேபியன் சீ எப்படி கொந்தளிக்குதுன்னு பாருங்கள். தண்ணி அலை அவ்வளோ ஹைட்டாக வந்துட்டுருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே மலையாளத்தில் எதுவும் எழுதி போட்டிருக்காங்க, லைக் இறங்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க போல், ஆழம் அதிகம் அப்படின்னு. பார்த்தாலே தெரியுதுங்க, அப்படியே கொந்தளிச்சிட்ருக்கு தண்ணி. பாருங்கள் அரேபியன் சீ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது அப்படியே நம்ம சிவன் சிலைக்கு கீழே தான், நம்ம ஆழிமலை சிவன் கோயிலுக்கு பின்னாடி தான் அரேபியன் சீ. ஸோ நைட் டைமில் இது எப்படி இருக்குன்றதை உங்களை காட்டுறதுக்கு தான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஆனால் இப்போ கோயில் இன்னும் திறக்கலை. ஸ்டாச்சு கிட்ட மட்டும்தான் நம்மளால் போக முடியும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆழிமலை சிவன் ஸ்டாச்சுவுக்கு லெஃப்ட் சைடில் கீழே, அதாவது சிவன் ஸ்டாச்சுலேருந்து ரைட் சைட், நம்ம பார்க்குற நம்மளோட பப்ளிக் வியூவிலேருந்து லெஃப்ட் சைட். ஸோ ஸ்டாச்சுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும், அந்த கிளிஃப் ஏரியா. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த பார்க்கிங் ஏரியா. அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் 2 வீலர் விடலாம், இங்கே வேணாலும் விடலாம். லைக் அந்த பக்கமாக இப்படி வருங்க ரோடு, இப்படி இங்கே தான் லாஸ்ட், இங்கே தான் நிப்பாட்ட முடியும். இந்த வியூக்காக தான் நான் இங்கே வந்தேன். பாருங்கள், உள்ளே அங்கங்கே ஏதோ ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. போட்டு நிற்கிது, பட் ஆனால் ஏதோ மிதந்துகிட்ருக்கு, ஏதோ சாமி சிலை மாதிரி. அது யாராவது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட இந்த கோப்ரோவில் ஜூம் கம்மியாக தான் பண்ண முடியும். பாருங்கள், இதோட இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட்டு இங்கே பாருங்கள், ஆழிமலை கிளிஃப் அண்ட் பீச் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக விழிஞ்சம் பீச்சு அப்படியே ஃபுல்லாக இருக்குங்க. அந்த லைன் ஃபுல்லாக அப்படியே இங்கே வருது இது வரைக்கும். ஸோ இங்கேருந்து கீழே இப்படி இறங்கலான்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இல்லைனா அந்த வழியாக போய் தான் இப்படி வரணும். ஸோ வியூ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளிச்சமாக இருக்கப்பே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரசித்து என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி விளாடலாம். ஃபேமிலியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே போய் சிவனை தரிசிக்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஆழிமலை அப்படின்னு சொல்லி அந்த போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் கீழே போகணுன்னா உங்களுக்கு 2 வழி இருக்குங்க. இந்த வழி அப்படியே நீங்கள் கீழே இறங்கி இப்படி வரலாம். இல்லைனா நான் அந்த சிவன் ஸ்டாச்சு கீழே பார்க்கிங் சொன்னல, அது கீழே ஒரு படி இருக்குது, அதுலேருந்து இறங்கி இப்படி போகலாம். 2 மோரலஸ் ஒன்று தான், 2 டேரெக்ஷன்லேருந்து ஒன்றா கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேணுன்றவங்க வந்தீங்கன்னா நீங்கள் அதோ விளாட்றாங்க பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் போய் ஃபன் பண்ணி விளையாடலாம். ஸோ அந்த இடமே வந்து நல்ல சூப்பரான ஸ்பாட்டாக தான் இருக்குது. அண்ட் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹட்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸு, ஸ்டே பண்ணுறதுக்கான ரெசார்ட்டு. ஸோ அதெல்லாமே இருக்கும். லைக் நீங்கள் அங்கே புக் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணுறது வர மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த நிழலில் அந்த மரத்தடியில் அந்த ரெசார்ட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த பீச் வியூவை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அந்த ஏரியா எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வழியாகவே அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிறலாம், மறுபடியும் அந்த பாறை வழியாக அப்படி மேலே ஏறி போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படி இப்படி வந்து இது மேலே ஏறினீங்கன்னா கோயிலுங்க. ஸோ இது தாங்க, சிம்பிளாக இருக்கும், சின்னதாக இருந்தாலும் க்யூட்டாக ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆழிமலை கோயில். ஸோ கைஸ், ஒரு 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வண்டிக்கிட்டே உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேங்க. கோயிலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, சன் செட்டும் அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ அப்படியே உள்ளே கோயிலுக்குள்ளே போக போகிறேங்க. ஏன்னா மூஞ்சி கேக்கெல்லாம் கழுவிட்டு டிஷர்ட் வந்து ஷர்ட்லாம் மாற்றிட்டு கோயிலுக்குள்ளே போகிறப்ப கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பிரேக் எடுத்தேன். அண்ட் கோயில் வாசல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட்னு போட்டிருக்கு. கோயிலுக்குள்ளே நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு வழியை என்ட்ரி இருக்குது, கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு என்ட்ரி இருக்குது, சிவன் ஸ்டாச்சு போகிறதுக்கும் நமக்கு சைடில் அது அங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடுறேங்க. நான் வந்த வழி அதுதான். கோயிலுக்குள்ளே இப்போ நான் உள்ளே போயிடுறேன். சாமியும் பார்த்துட்டு சிவலிங்கத்தை காட்டுறது மட்டும் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஏன்னா என்னால் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. சரியான வைபாக இருக்குங்க. உள்ளே வந்து இந்த சிலையை பார்த்துக்கிட்டே உள்ளே வரேன், அப்படியே இந்த மெய் மறந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே உடம்புலாம் அவ்வளோ புல்லரிக்குது, சிலிர்த்து போயிருக்குங்க. இந்த இடம் நிஜமாகவே வாயால் எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். உண்மையிலே அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்குது. இந்த கோயிலேருந்து சி வியூ பாயிண்ட்டு தாங்க சூப்பராக இருக்குது. ஏன்னா அது கிளிஃப் முனையில் அந்த மலையோட எட்ஜில் இருக்கிறதுனால கரெக்டாக சன்செட் டைமில் அந்த கடலை பார்த்துக்கிட்டே பக்கத்தில் சிவலிங்கத்தை பார்க்குறது வார்த்தையே இல்லைங்க எப்படி சொல்கிறதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் இதை வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணி பார்த்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி வைபாக இருக்குது. ஈவினிங்கில் ஜாஸ்தி மக்களுமே வந்து இதை நிறையா வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ கோயிலுக்குள்ளே இதுதான் செட்டப், இப்படி தான் இருக்கும். அந்த பக்கம் உள்ள சாமி தரிசனம் பண்ணுற இடம் இருக்குங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த பெரிய சிவன் ஸ்டாச்சு இருக்கும். ஸோ இந்த 20 மீட்டர் ஹைட்டு சிவலிங்கத்தை பார்த்து நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேங்க. கோவளம் பீச் as well as இந்த ஆழிமலை எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரிவாண்ட்ரம் சீரிஸ் அடுத்தடுத்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கதாங்க போகுது. ஸோ அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை நான் ஒலிவோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.